அஜித், நீ ஒரு வேலை பண்ணு. ராதாவுக்கு உடனே கால் பண்ணு. அவ எந்த வேலையா வெளியே போயிருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர சொல்லு. சரி மோகன். நான் சீக்கிரம் மாமாவை காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். மாமா, மாமா. இது இந்த கர்ச்சீஃப் அப்படின்னா மாமா மாமா இங்கதான் இருக்காரு. ராதா போனையே எடுக்க மாட்டேங்கிறா. மோகன் அண்ணா, ராதா வர வரைக்கும் நம்ம வேணா வெயிட் பண்ணலாமே. அப்புறம் உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா இந்த கல்யாணம்லாம் வேண்டாம்ண்ணா. கல்யாணத்தை அப்புறம் கூட பண்ணிக்கலாம்ல. என்ன கீர்த்தி வாய்க்கு வந்தபடி உளற? உன் அண்ணனோட வாழ்க்கையை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? ஏற்கனவே இந்த கல்யாணத்துல நிறைய தடைகள் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், அவ்வளவுதான். அது வந்து என்ன கீர்த்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏன்னா குஷியோட கஸ்டடிக்கு இந்த கல்யாணம் அவசியம். கீர்த்தி, அவ போனா போகட்டும். மோகன், தயவு செஞ்சு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம குஷிக்காக. இல்லைன்னா நம்ம குஷியை நாம நிரந்தரமா பிரிய வேண்டி வரும். அம்மா, இந்த ராதாவுக்கு என்னாச்சு? ஏன் இந்த கல்யாண ஃபங்க்ஷன் இதுலயும் அவன் கலந்துக்க மாட்டேங்கிறா? எப்படி மோகன் ராதாவும் கல்யாண ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவா? தன்னோட காதலை அடைஞ்சிட முடியுங்கிற நம்பிக்கை அவளுக்கு எப்பவோ போயிடுச்சு. ஆனா உன் கல்யாணத்தை கண்ணால பாக்குற தைரியம் அவளுக்கு நிச்சயமா இருக்காது. அவ வந்துருவா மோகன். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. இந்த ப்ரூஃப் கண்டிப்பா அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த வாட்ச் மாமாவோடதாச்சே. நீ கவலைப்படாத, வா போலாம். தலப்பா இல்லாம போக கூடாது பாட்டி. இத பாருங்கப்பா, நான் உங்க பேச்ச கேட்டு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றேன்ல. நீங்க நான் சொல்ற இந்த சின்ன விஷயத்தை கேட்க மாட்டீங்களா? குஷி, உன்னோட சந்தோஷம் இதுலதான் இருக்குன்னா அதை நான் பண்றேன். அது வந்து சீக்கிரம் வந்துரு ராதா. என்னால ரொம்ப நேரம் இவங்களை இப்படி பிடிச்சி வச்சிருக்க முடியாது. ராதா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டா. நேரா அவ கிருஷ்ணரோட போய் சேர்ந்துருவா. கடவுளே, ராதா நல்லா இருக்கணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவ சீக்கிரமா அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அவ தானா வந்து மாட்டிக்கிட்டா. ராதா,
என்னாச்சு மோகன்? என்னாச்சு மோகன்? அம்மா மோகனண்ணா, குருக்கள் உங்களை கீழே வர சொல்றாரு, வாங்க. ஆனா தலைப்பா இல்லாம போக கூடாது. நான் ஒரு தடவை ராதாவை கால் பண்ணி பார்க்கறேன். அவ எங்க இருக்கான்னு கேட்கறேன். நீ எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருப்ப ராதா? நீ வெளியே போற எல்லா வழியையும் நான் அடைச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் நீ வெளியே வந்துதான் ஆகணும். ஒழுங்கா வந்துரு ராதா. மோகன், போதும் மோகன், இதுக்கு மேல வேண்டாம். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஆனா பாட்டி, குஷி, போதும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு விருப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எல்லாத்தையுமே நாங்க எதுக்காக பண்றோம்? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே, முக்கியமா உன்னோட நல்லதுக்காக. இந்த குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு போறதை என்னால நிச்சயமா தாங்க முடியாது. அப்படி நடக்க கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடக்கணும். நீ வா மோகன், வாப்பா. ராதா நீ எங்க இருக்க? மோகனையா போனை எடுங்க. டேய், வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. வா, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மோகனையா போனை எடுங்க. அம்மா, நான் என் போனை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மோகனையா தயவு செஞ்சு போனை எடுங்க. மோகனையா, மோகனையா, அது வந்து மாமாவோட உயிருக்கு பெரிய ஆபத்து. அவர் இங்க கோவிலுக்கு பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க அவரை காப்பாத்த நான் வந்திருக்கேன். நான் மாட்டிக்கிட்டேன். அந்த ரவுடிங்க மறுபடியும் என்ன துரத்துறாங்க மோகனையா. அதே ரவுடிங்க தான் மோகனையா பஸ்ல பாம்பு வச்சாங்களே, உங்களுக்கு கேக்குதா? நான் மாட்டிக்கிட்ட மோகனையா, என்ன காப்பாத்துவாங்க மோகனையா. மோகனையா, ராதா, என்ன ராதாவோட உயிருக்கு ஆபத்தா? என்ன விடு, சொல்றல, என்ன விடு. வேண்டாம், வேண்டாம்.
அந்த போன் எப்படி கீழே விழுந்துச்சு? ஓ, குஷி கோவத்துல தூக்கி போட்டிருப்பா. மோகன், அப்பாவோட உயிருக்கும் ராதாக்கும் ஆபத்து. ப்ளீஸ் போய் அவங்கள காப்பாத்து. கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரியில இருக்காங்க. ப்ளீஸ் மோகன், சீக்கிரம் கிளம்பு. ராதா, உன்னால மட்டும்தான் அவளை சமாளிக்க முடியும். நிஜமா? அப்போ இதுதான் உன்னோட பிளானா தாமினி? அப்பாவை பகடையா யூஸ் பண்ணிருக்க. ராதா தான் உன்னோட உண்மையான டார்கெட்டா இருந்திருக்கா. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். டேய், அந்த ஆளை இழுத்துட்டு வாடா. உன்ன வா. மாமா மாமா மறைஞ்சிருந்தது போதும், இப்ப வெளியில வா, இல்லைன்னா இந்த ஆளை இங்கேயே ஷூட் பண்ணிடுவேன். இங்க பாரு, நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள வரல, இந்த கிழவன் இங்கேயே செத்துருவான். 1 2 கடவுளே கிருஷ்ணா காப்பாத்துங்க, கடவுளே கிருஷ்ணா காப்பாத்துங்க, கடவுளே கிருஷ்ணா காப்பாத்துங்க, கடவுளே கிருஷ்ணா காப்பாத்துங்க, கடவுளே கிருஷ்ணா. 3 வேண்டாம் 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 வேண்டாம். மாமாவை எதுவும் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. மாமா இந்த முறை உன் சாவு கன்ஃபார்ம். மாட்னியா? என் கூட வா. விடு. வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வா. ஏய், என் கையை விடு. வான்னு சொல்றல. ஏய், என்னடா அவளையே பார்த்துட்டு இருக்க? போய் கதவை தர. விடு. இதுக்குள்ளதான் உன்னை அடைக்க போறோம். இத உனக்காக தான் நான் செஞ்சிருக்கேன். வா. இல்ல. வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், வேண்டாம். போகாதீங்கப்பா. நான் போய் தான் ஆகணும் குஷி. நீ எங்க இருக்க ராதா? ப்ளீஸ் சீக்கிரம் வீட்டுக்கு வா. கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் ராதாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். இத திறந்து விடுங்க. மூச்சு விட முடியல, நான் வெளியே வரணும். இத திறந்து விடுங்க. தயவு செஞ்சு இத திறங்க. மோகனையா, திறந்து விடுங்க. தயவு செஞ்சு இத திறங்க. யாராவது இருக்கீங்களா? திறந்து விடுங்க. மோகனையா. இன்னைக்கு ராதாவோட வாழ்க்கை முடிய போதா, என் வாழ்க்கை ஆரம்பிக்க போதா. தடவையா அந்த ஆள் ஒரு உருப்படியான வேலை பண்ணிருக்கான். திறந்து விடுங்க. கடவுளே கிருஷ்ணா, மோகனையா. ராதாவோட வாழ்க்கையை நீ அவ்வளவு சீக்கிரமா அழிக்க நான் உன்னை விட மாட்டேன் தாமினி. மோகனையா.
நான் ராதாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இது நான் பண்ற சத்தியம் தாமினி. காதம்பரி அம்மா, பொண்ணை கூப்பிடுங்க. இன்னும் ஏன் பொண்ணு வரல? இதோ 5 நிமிஷம் போய் கூட்டிட்டு வரேன். ஒருவேளை தாமணி வந்துட்டானா, ராதா வரலனா அப்பா அவளை கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்புறம் தாமணி என்னோட அம்மா வருவாளே. நோ கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் அப்படி நடக்க விடாதீங்க. இந்த ராதாவை சீக்கிரம் இங்க அனுப்புங்க ப்ளீஸ். மோகனையா, நெஞ்ச உதைச்சு பாம்பு கடிச்சு ரவுடிங் அடிச்சு கூட நான் பொழைச்சிட்டேன். யார் கண்டா அடுத்த முறை நான் பொழைக்காம கூட போகலாம். நீங்க ஏன் உயிரை குஷியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்த வாட்டி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. விதி உங்ககிட்ட தோத்துருச்சு. அதுவும் இல்லாம ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தா தானே ஹிட்டு. பொண்ணை வர சொல்லுங்க. ராதா, மோகன், இங்க உனக்கும் தாமினிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இங்க எதுக்காக ராதாவை பத்தி நீ யோசிக்கிற? அதெல்லாம் சரியில்லைப்பா. தாமினிக்கு இது தெரிஞ்சதுன்னா பாவம் அவ வருத்தப்படுவா இல்லையா? நீ நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ராதா ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. அவ இப்ப வந்துருவா. இந்த கண்ணால தானே என் மோகனை நீ பாத்துக்கிட்டே இருப்ப. இந்த கண்கள் முழுக்க காதல வச்சுட்டு தானே என் மோகனை நீ பாத்துக்கிட்டே இருப்ப. இப்போ இந்த கண்கள்ல மரண பயத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால வார்த்தையால சொல்லவே முடியல. I'm so happy, I'm so happy. இந்த கல்யாண ட்ரெஸ்ல என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்மா, நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு அழகு சேர்ந்திருக்கு. தாமினி, எப்படி இந்த ட்ரெஸ்ஸோட அழகு அதிகமாயிருக்கோ அதே மாதிரி மோகன் மனசுல இருக்க காதலும் தினம் தினம் உன் மேல அதிகமாகிட்டே போகணுமா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். கதவை திறந்து விடுங்க. இந்த கதவை திறந்து விடுங்க. கடவுளே கிருஷ்ணா, மோனையா, கதவை திறந்து விடு. கதவை திறந்து விடுங்க. ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? மோனையாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவர் உங்களை உயிரோடவே விட மாட்டாரு. சொன்னா கேளுங்க. யாரு? மோகனா? அவன் எப்படி வருவான்? அவனுக்கு தான் கல்யாணம் ஆக போதே. எப்ப பார்த்தாலும் நீ அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பல்ல. அவன் வரமாட்டான். ஏன் திடீர்னு ராதா என்ன கூப்பிடுற மாதிரி தோணுது?
நீ எங்க போன ராதா? சரி வா போலாமா? மோகன் எப்பவோ கீழே வந்துட்டான், வா. மோகன் மணவரையில போய் உட்காரலாம். ஆனா உன் பொண்ணால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அப்பா முடியலையே. ஐயோ துளசி, வால் மாதிரி என்ன தூக்கி போட்டுட்டாலே. என்னோட இடுப்பு எலும்ப உடைச்சிட்டா போல இருக்கே. அட கதவை தர. அம்மா அம்மா, துளசி துளசி, நீதானே? இங்க பாரு துளசி, இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம். இங்க பாரு, பல வருஷங்களா என்னோட ஒரே கனவு எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் தான். நீ ஏற்கனவே ஒரு தடவை என் கனவை உடைச்சிட்ட துளசி. ப்ளீஸ் என்ன இன்னைக்கு போக விடு. நான் போய் ஆகணும் துளசி, ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணாம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல தாமினி. அதுவும் இல்லாம ராதாவை நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுருவேனா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ராதாவையும் காப்பாத்துவேன், உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கவும் விட மாட்டேன். உன் ஆளுங்க கிட்ட ராதாவை உடனே விட சொல்லு. உன்னோட ஆட்டத்தெல்லாம் இதோட நிப்பாட்டு தாமினி.